எல்லாருக்கும் வணக்கம். ஐடிசி ஐடிசி கிராஷ் கிராஷ் ஆகிட்டோம். ஆகிட்டோம். என்னாச்சு? என்னாச்சு? யார் யார் விற்கிறா? விற்கிறா? ரெக்கவர் ஆகுமா? ஆகுமா? ஆகாதா? இதை இதை பற்றி பற்றி தான் தான் இந்த இந்த வீடியோவில் வீடியோவில் பார்க்க பார்க்க போகிறோம். போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு இந்த முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக அந்த உள்ள என்ன கண்டென்ட் இருக்க போகுதுன்னு சொல்லிடுறேன். ஐடிசி இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி, அதை ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா, இதை பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ட் ஏன் இது கிராஷ் ஆயிடுச்சுங்கிறத முதல்ல சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு, இந்த ஃபாலுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சிகரெட்ஸ் மேலே போட்ட சடன் டேக்ஸ் தான். இம்ப்ளிமெண்ட் 40% ஜிஎஸ்டி ப்ளஸஸ்ன்னு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால ஐடிசியோட மிகப்பெரிய ரெவன்யூ ஜென்ரேட் ஆகின சிகரெட் பிஸ்னஸ் வந்துட்டு இதில் பெருசாக அஃபெக்ட் ஆகும். ஒரு 10 ரூபா விலை இனிமேல் 14 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் இன்னும் அதுக்கு மேலேயும் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் அவங்க ஐடிசி சரி கட்டணும்னா அவங்க சிகரெட் அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து இன்னும் ஒரு 25% அதிகமாக்குனா தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும். February 1 இருந்து இந்த டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. பட் இதுதான் ரீசன். இந்த டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆன உடனே பெரிய பெரிய பிளாக் டீல்ஸ் நடந்துச்சு. சுமார் 4 கோடி ரூபாய்க்கு அதிகமான ஷேர்ஸ் கைமாறுச்சுன்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க ஸ்டேக்ஸை டைல்யூட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ரூமர் கூட இருக்குது. ப்ரோக்கரேஜர்ஸோ ஸ்டாக்ஸை வந்து அவங்க ப்ரைஸோட மோட்டிலோ லோஸோலாம் 515 இருந்து அவங்க 400க்கு குறைச்சிட்டாங்க இந்த ஐடிசியோட ப்ரொடிக்ஷனை. ஜேபி மார்கன்லாம் 475 இருந்து 375க்கு குறைச்சிட்டாங்க. மார்க்கெட்டில் ஒரு பெரிய பேனிக் கிரியேட் ஆகி எல்லாரும் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சடனாக பெரிய டிப் அடிச்சிருச்சு. இதுதான் நடந்தது. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷார்ட் டேர்ம் வியூ பார்த்தோன்னா பெரும்பாலான ப்ரோக்கரேஜஸ் இப்போதைக்கு நெகட்டிவ் செல் அவாய்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஏர்னிங்ஸோட எஸ்டிமேட் கட் ஆகும். பட் லாங் டேர்ம் வியூ பார்த்தா பல அனலிஸ்ட் ஐடிசியோட ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட், டைவர்சிஃபைடு பிஸ்னஸ் மாடல் அண்ட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக பார்க்குறாங்க. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தா கட் பண்ணதுக்கு அப்புறமும் ஆவரேஜ் டார்கெட் ப்ரைஸாக 440 ப்ளஸில் பேண்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து இந்த பேனிக்கில் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்போ ரெக்கவரி எதிர்பார்க்கலாம்? ஷார்ட் டேர்மில் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். புது டாக்ஸ் இன்னும் எஃபெக்டிவாக வர வரைக்கும், ஐ மீன் Q3 ரிசல்ட் வரும் Jan 30, அந்த நம்ம February அதுக்குள்ளே வரும். அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட் எப்படி மூவ் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன மாதிரி இதை சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண முடியும். இதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு. இப்போதைக்கு லாங் டேர்ம் 3 to 10 இயர்ஸ் நீங்கள் அதை ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் ஹோல்ட் பண்ண போகிறேன். இது உங்கள் கன்விக்ஷனை பொறுத்து. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஃபால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு தெரியுது. நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் அண்ட் ரிசல்ட் டேட் பார்த்தோன்னா Q3யோட ரிசல்ட் வந்து அரௌண்ட் Jan 30 ஆர் February ஸ்டார்டிங்கில் அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் Q4ஓட ரிசல்ட் வந்து மே மந்தில் தெரியும். அண்ட் ஃபைனல் டிவிடெண்ட் Q4ல் தருவாங்க. அரௌண்ட் இப்போதைக்கு 3 to 4% வந்து டிவிடெண்ட்டோட பர்சன்டேஜ் ஈல்ட் ரேட் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க ப்ரைஸில் இது கிட்டத்தட்ட 3 to 4% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குது. இது பேங்க் எஃப்டி ரேட்ஸ்க்கும் ஈக்குவலாக இருக்குது. நான் இதில் சின்ன ஒரு ஸ்டோரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி ஆட் பண்ண நினைக்கிறேன். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு ரிலேட்டடாக. நம்பிக்கையும் பொறுமையும் தான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டிங்க்கு மூலதனம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் பேர் சும்மா குமார்னு வச்சுக்குவோம். அவர் போட்டு ஒரு ஐடிசியில் வந்து ஒரு 150 ரேட் 200 rupees ரேஞ்சில் வந்து ஒரு 1000 ஷேர்ஸ் வந்து அந்த டைமில் வாங்கினார். அப்போது பல பேர் சொன்னாங்க அது ஒரு ஓல்ட் கம்பெனி, க்ரோத் இல்லை, டேக்ஸ் ரிஸ்க் அதிகம், இப்போ இருக்க டேக்ஸ் ரிஸ்க்கு இதை அப்போயே அவங்க சொன்னாங்க. ஆனால் அவர் கம்பெனி ஸ்ட்ராங்கு, அது கொடுக்குற டிவைடெண்ட்டு என் மந்த்லி எக்ஸ்பென்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, பிஸ்னஸும் டைவர்சிஃபை ஆகிட்டு இருக்குன்னு சொன்னார். கடைசி 2 வருஷமாக ஸ்டாக் ப்ரைஸ் அதிகமாக போன பொழுது அவர் செல் பண்ணல. இப்போது இந்த சடன் ஃபால் வந்த அப்போ கூட அவர் செல் பண்ணல. ஏன்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டோடலாம் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி இப்போ இருக்கிறத விட. அண்டு அவர் அதுக்காக கூட செல் பண்ணாமல் இல்லை, அவரோட விஷன் வந்து ரொம்ப லாங் டேர்ம் க்ரோத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி, பை அ ஒண்டர்ஃபுல் கம்பெனி அட் அ ஃபேர் ப்ரைஸ் அண்ட் தென் ஜஸ்ட் சிட் டவுன் அண்ட் டூ நத்திங். ஐடிசி இப்போ ஒரு ஃபேர் ப்ரைஸில் இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ப்ளஸ் லாஸ்ட்டு 3 இயர்ஸில் ஒரு வருஷமும் ஈச் ஷேருக்கு 15 rupees அவங்க டிவிடெண்ட்டாக மட்டும் கொடுத்துருக்காங்க ஐடிசி கம்பெனி. டிவிடெண்ட்டோட ஹிஸ்ட்ரி பார்த்தனாலும் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அப்புறம் டைவர்சிஃபிகேஷன். ஐடிசி வெறும் சிகரெட் கம்பெனி மட்டும் இல்லை, அவங்க எஃப்எம்சிஜி, ஆசீர்வாத், சன்ஃபீஸ்ட், பிங்கோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இதெல்லாம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான்.
அக்ரி பிஸ்னஸில் இருக்காங்க, பேப்பர் போர்ட் பிஸ்னஸ், ஐ மீன் கிளாஸ்மேட் நோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது ஐடிசி அவங்களோட தான். அப்புறம் ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்காங்க, ஐடிசி ஹோட்டல்ஸ் கூட இருக்காங்க. லாஸ்ட் டைமில் கூட ஐடிசி சப்சிடி ஹோட்டல்ஸுங்கிறது இவங்களோட இதில் இருந்து வெளியில் தனியாக லிஸ்ட் ஆயிடுச்சு பப்ளிக்கில். ஒரு ஷேர் வந்து 250 அந்த ரேஞ்சில் வந்து அது அந்த ப்ராஃபிட்டும் அவங்களுக்கு கிடச்சிருக்கும் வச்சுருந்தோம் ஹோல்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு. இது ஒரு செக்மெண்ட்டில் வர ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா மற்ற செக்மெண்ட்ஸ் அதோட ப்ராஃபிட்ஸை கொடுத்து ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் அவங்க ஐடி சர்வீஸில் கூட இருக்காங்க, ஐடிசி இன்ஃபோடெக் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸு கூட அவங்க தான். அப்புறம் ஐடிசி கிராஸ் ஆனது பியூர்லி அந்த சடன் டேக்ஸ் அதிகமானதுனால தான், கம்பெனி பிஸ்னஸ் ஃபெயில் ஆகி இல்லை. இதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி மார்க்கெட்டில் பேனிக் இருக்கலாம், ஆனால் கம்பெனியோட கோர் ஃபண்டமெண்டல்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஐடிஸோட டிவிடெண்ட் பாலிசி இன்னும் மாறல. 3 to 4% டிவிடெண்ட் ஈல்ட் லாங் டர்முக்கு உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். மார்க்கெட் எவ்வளோ வாலடைலாக இருந்தாலும் நீங்கள் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து அதை பர்ச்சேஸ் பண்ணி முடிவு பண்ணி அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் உங்கள் பிளானில் கரெக்டாக இருந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். சடனான இந்த ஒரு டிப்புக்கோ இல்லை ஒரு சடனான ஹைக்குக்கோ எது ரெண்டுக்குமே, சடன் டிப்புன்னு ஆனாலும் சரி இல்லை சடன் ஹைக் ஆனாலும் சரி, டக்குன்னு நீங்கள் பேனிக் ஆகாதீங்க, இல்லை ரொம்ப ஹைப் ஆகிடாதீங்க. மார்க்கெட் எப்படி இருந்தாலும் உங்கள் சென்டிமெண்ட் உங்கள் பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதனால இன்னொன்று என்னென்னா, ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு இப்போ ரிஸ்க் ரொம்ப அதிகம். மேக்ஸிமம் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள், பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது உங்களுக்கு ஒரு வெல்த் பில்ட் பண்ணுறதுக்காக இருக்கணும். உங்களுக்கு இந்தளவு நாலேஜ் இருந்துச்சுன்னா ஓகே, பட் நிறைய பேர் 90% மேலே லாஸ் தான் பண்ணுறாங்க ட்ரேடிங்கில். நானும் பண்ணியிருக்கேன், அது இன்னொரு நாள் சொல்கிறேன். ஆனால் நான் ட்ரேடிங் விட்டுட்டேன், பண்ணுற மாட்டேன், பண்ணுறது இல்லை. பண்ணியிருக்கேன் எதுவுமே தெரியாதப்போ, இப்போவும் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். அதனால எனக்கு கொஞ்சம் தெரியுங்கிறது தெரிஞ்சனால நான் நிப்பாட்டிட்டேன். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஐடிசி வெறும் சிகரெட் கம்பெனி இல்லை, இது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி. வாரன் பஃபெட் இன்னொரு கோட் சொல்லியிருக்காரு, அது எனக்கு சடனாக ஞாபகம் வந்துச்சு, அதை சொல்கிறேன். பி கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல். மற்றவங்க பயப்படும் போது நீ பேராசைப்படு. அதுதான் நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் ஐடிசி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன, எந்த டைமில் வாங்கியிருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் டீப்பாக பேசலாம். இந்தியன் ஸ்டாக்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் பற்றி சிம்பிளாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.